ஈவினிங் எவ்ரிவன், வெல்கம் டு பிஎம்ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரெப்அப். ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அனலைசிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன் ஹாஸ்டல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஹாஸ்டல்ஸ் இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கிறது. அதாவது இப்போ மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கான ஹாஸ்டல்ஸ்ல சர்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த டிஎன் ஹாஸ்டல் ரெகுலேஷன் ஆக்ட்ஸ்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பேன் ஆன் பைக் டாக்ஸிஸ். அதாவது நம்ம பைக் டாக்ஸிஸ்னா நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியும், ரேபிடோ, ஓலா, யூபர், அதுவும் இல்லாமல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி நிறைய இதில் பைக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு பேன் விதிச்சாங்க. அந்த பேனை ரிட்ரைவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பத்தின நியூஸை நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் இன் ஆனைமலை டைகர் ரிசர்வ். ஸோ இதுல டைகர் ரிசர்வ்ஸ்னு இருக்கக்கூடிய ஏரியால மக்கள் எல்லாருக்குமே எல்லா ரைட்ஸுமே இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த டைகர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய சர்டன் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் சர்டன் ரைட்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன ரைட்ஸ் அப்படிங்கறத நம்ம இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்மக்லிங் இன் இந்தியா ரிப்போர்ட் 2023-24. அதாவது ஸ்மக்லிங் அப்படிங்கிறது இப்போ காமனாக எல்லா பிளேசஸ்லையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனோட ரிப்போர்ட் இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கலைஞர் கிராஃப்ட் ஸ்கீம். அதாவது கலைஞர் கிராஃப்ட் ஸ்கீமுக்கு கீழே நிறைய பெண்கள் மற்றும் நிறைய குடும்பத்துக்கு எப்படி உதவுறாங்க, அதே மாதிரி என்னென்ன தொழில் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத அதில் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் டார்க் ஓவல்ஸ் ஆன் ஜூபிட்டர். ஜூபிட்டர்ல சர்டைன் டேஸ் தான் ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு ஹோல் தெரியுது. அதை பத்தின நியூஸ் அதில் பார்க்க போறோம். ஸோ மூவிங் ஆன் டு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தா தமிழ்நாடு ஹாஸ்டல் ரெகுலேஷன் ஆக்ட் 2014. ஓகே, இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டில் உமன்ஸ் ரொம்பவே வல்னரபிளா இருக்காங்க சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெண்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க இப்போ ஒரு பெண் ஒரு வீட்டை விட்டு வெளியே வேற ஒரு இடத்துல போயிட்டு வேலை செய்யறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு விதிமுறைகள், அதாவது அவங்க தங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பு விதிமுறைகளை தான் இதை சொல்லுது. அதாவது யார் ஒருத்தரும் ஹாஸ்டல் நடத்தணும், அதாவது உமன்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் ஹாஸ்டல் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆஸ் பர் செக்ஷன் 4 படி லைசன்ஸ் இல்லாம ஹாஸ்டல்ஸ் ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆஸ் பர் செக்ஷன் 5 ஒரு பர்சன் ஹாஸ்டல் ரன் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கலெக்டர் கிட்ட லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணும். அண்ட் கலெக்டர் வெரிஃபை பண்ணிட்டு லைசன்ஸ் கொடுப்பாங்க. பட் ரீசன்ட் டேஸ்ல ஆஸ் பர் செக்ஷன் 5 நேரடியா போய் நம்ம கலெக்டர் கிட்ட லைசன்ஸ் அப்ளை பண்ணாம நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அப்ளை பண்ணி ஒன்ஸ் லைசன்ஸ் கிடைச்சா அதனோட பில் வேலிடிட்டி, அதாவது லைசன்ஸோட வேலிடிட்டி அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பெண்களோட பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா பேன் ஆன் பைக் டாக்ஸி. ஓகே, அதாவது நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் பைக் டாக்ஸிஸ் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ கார் டாக்ஸி அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா காரோட நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது டாக்ஸி, அதாவது ஒரு பர்சனல் யூஸுக்காக இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய கேப்ஸ் அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் பைக்ஸ் எது டாக்ஸியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் பைக் டாக்ஸிஸை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாரு. ஆனா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் அந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது எல்லாருமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட் இதுக்கான ஒரு கிளியர் ரூல்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ண கிடையாது. ஸோ இந்த கிளியர் ரூல்ஸ் ப்ரொவைட் பண்ற வரைக்கும் பைக் டாக்ஸிஸை பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் இந்த பைக் டாக்ஸிஸை நம்பியும் இருக்கு. அதனால இதை சடனா இது பண்ணும்போது தமிழ்நாடோட எக்கானமி பாதிக்கிறதுக்கான அறிகுறிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2018ல இதுக்கான ஒரு கேஸ் போடப்பட்டது. அந்த கேஸ் இன்னும் முடிவடையாம கோர்ட்ல அப்பீல்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் இன் ஆனைமலை டைகர் ரிசர்வ். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனைமலை டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதனோட ஆல்டிடியூட் அப்படின்னு பார்க்கும்போது 1400 மீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இட் இஸ் சரௌண்டட் பை பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ், சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் எர்விகுளம் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய மக்களுக்கான ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அதுக்கு கீழே இந்த ரைட்ஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இது 2 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு. ஒன்று இண்டிவிஜுவல் ரைட்ஸ், அடுத்து கம்யூனிட்டி ரைட்ஸ். இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ங்கிறது ஒரு தனி மனிதன் அங்க வாழக்கூடிய விதிமுறைகள், அதாவது அவன் கல்டிவேஷன், செல்ஃப் கல்டிவேஷன் பண்றது, அவங்க அங்க வாழ்றதுக்கான உரிமைகள், இதெல்லாம் இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
கம்யூனிட்டி ரைட்ஸ் அப்படிங்கும்போது அந்த கம்யூனிட்டி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களாம் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோ அவங்களுக்கான சர்டைன் ரைட்ஸ், அவங்க அங்கே மீன் பிடிக்கலாம் இல்லை கிரேசிங் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கான ரைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, யாருக்கெல்லாம் இந்த அனிமல் டைகர் ரிசர்வ்ல ரைட்ஸ் வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 தலைமுறையா அந்த ஃபாரஸ்ட்ல அவங்க வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 75 வருஷம் வந்துட்டு அவங்க அந்த ஃபாரஸ்ட்ல இருந்திருக்கணும். ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த தலைமுறை 75 வருஷம் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. 13th December 2005 வந்துட்டு அந்த 75 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை டிட்டர்மைன் பண்ற அத்தாரிட்டிஸ் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா கிராம சபா, சப்டிவிஷனல் லெவல் கமிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி, இவங்கெல்லாம் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்துட்டு அந்த ரெசிடென்ஸ் ஆஃப் செட்டில் அந்த அங்கேயே இருக்கக்கூடியவங்க வந்துட்டு என்னெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது மேங்கோ, ஆம்லா, இந்த மாதிரி அங்கே என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் டைட்டில்ஸ் வந்துட்டு எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 14 families ஃப்ரம் த ஓல்ட் சர்க்கபதி ட்ரைபல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங் இன் இந்தியா ரிப்போர்ட் 2023-24. அதாவது இதை யார் இஷ்யூ பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், இவங்க தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்துட்டு இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது 522 ஸ்மக்லிங் கேசஸ் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ கோடி சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,500 crores வந்து அப்ராக்சிமேட்டாக சீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஹெராயின் மட்டும் 1,300 kilogram, 150 kilogram of cocaine, 25 MT of ganja, 1450 kilogram of gold, elephant tusk வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 53 kgs வரைக்கும் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது போக வந்துட்டு கஸ்டம் சீஸ் பண்ணதே வந்து 4,500 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ லாஸ்ட் இயர் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்துட்டு கோல்ட் சீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெத் கிரெசன்ட் ஏரியாஸ்ன்னு எதையெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஈரான் அண்ட் பாகிஸ்தானை சொல்கிறாங்க. அதே மாதிரி டெத் ட்ரையாங்கிள் வந்துட்டு மியான்மர், லாஸ் அண்ட் தாய்லாந்து, இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பேஸ்டு செலெக்ஷன், அதாவது வந்துட்டு கேட்கக்கூடிய தன்மையை வச்சுட்டு எந்த பிளான்ட் மேலே வந்துட்டு எக்ஸ் லே பண்ணும் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளையை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்துட்டு மோத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோத்ஸ் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால் பிளான்ட்ஸ் வந்து ஒரு சவுண்டை எமிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த எமிட் பண்ணுறதை கேட்டுட்டு அது வந்து எக்ஸ் லே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் யார் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. இதில் அவரோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியா செட்ஸ்லர், என்டமாலஜிஸ்ட், அவர் தான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணார். ஓகே, பிளான்ட் சவுண்ட் எமிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஃப்ரெஷ் பிளான்ட் வந்து என்றைக்குமே வந்து சவுண்ட் எமிட் பண்ணாது. அதுவே வந்துட்டு ஒரு டீஹைட்ரேட்டான வாடிப்போன செடி வந்துட்டு என்ன பண்ணும்னா அதனோட ஸ்ட்ரெஸ்னால சவுண்ட் எமிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சவுண்டை வந்து ஹியூமன்ஸ் ஹியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹியர் பண்ண முடியாது. இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஹியர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ மோத்ஸுங்கிறது வந்து ஒரு லீஃப் ஃபார்ம் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்டு பிளான்ட்ஸ் மேலே வந்துட்டு எக்ஸை லே பண்ணணுமா வேணாமான்னு அதை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் தான் எக்ஸ் லே பண்ணணும்னு நினைக்கும். அதே மாதிரி இந்த மோத்ஸும் அந்த சவுண்ட் ஹியர் பண்ணும்போது அந்த செடியில் எக் லே பண்ணாமல் ஒரு ஃப்ரெஷ் பிளான்ட்ஸில் தான் போய் எப்பயுமே வந்துட்டு எக் லே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹைலி பாசிபிளா அப்படின்னு கேட்கும்போது இந்த ரிசர்ச் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோத்ஸ் வந்து சைலண்ட் பிளான்ட்ஸ், சவுண்ட் இல்லாமல் சைலண்டாக இருக்க பிளான்ட்ஸில் தான் வந்து எக் இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ஸ்பீசிஸ் ஆஃப் மோத்ஸ் இருக்குன்னு கேட்டால் 1,60,000 ஸ்பீசிஸ் ஆஃப் மோஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இது வந்துட்டு போலார் ஏரியா இல்லாமல் இது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஸ்பீசிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கிராஃப்ட் ஸ்கீம், அதாவது கலைஞர் கைவினை திட்டம். இது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு இடையில எத்தனை கைவினை பொருட்கள் நம்மளால செய்ய முடியும்னா 25 கிராஃப்ட் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது ஃபேமிலி பேஸ்டாக இருக்கணுங்க, ஃபேமிலி அதாவது குடும்ப தொழிலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல வந்துட்டு மொத்தமா வந்துட்டு மினிமம் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 35 இயர்ஸா இருக்கணும். இதுல இது போக மந்த்லி நம்ம எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் 50,000 rupees அண்ட் கடனா வந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும், வட்டி மானியம் வந்து 5% வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஓவல்ஸ் ஆன் ஜூபிட்டர்ஸ்,
அதாவது ஜூபிட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிளானட்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு டார்க் ஓவல் ஷேப்பில் இருக்கிறது வந்துட்டு சர்டைன் டைம்ஸ் அப்பியர் ஆகுது அண்ட் சர்டைன் டைம்ஸ் டிஸ்அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எப்போ இது விசிபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்ட்ரா வயலட் ரைட்ஸ் இருக்கும்போது விசிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது டொரண்டோ லைக் ஃபினாமினான்னு சொல்கிறாங்க. மஸ்ட் வந்து மேக்னெட்டிக் டொரண்டோஸ் அப்படிங்கிறது என்னென்னா இது எதனால் ரைஸ் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபிரிக்ஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதனால தான் இது ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு எங்கே அப்பியர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேஸ் லேயர் நியர் த போல்ஸ், அதுவும் பர்டிகுலராக எங்கே அப்பியர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சவுத் போலில் அப்பியர் ஆகுது. அதாவது 75% வந்து சவுத் போல் கிட்டையும் 12.5% வந்து நார்த் போல் கிட்டையும் அப்பியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சதர்ன் டார்க் ஓவல் அப்படிங்கிறது வந்து SUDOன்னு சொல்லுவாங்க. 1994லேருந்து 2002 வரைக்கும் 8 தாட்டி வந்துட்டு சதர்ன் போல் அப்பியர் ஆயிருக்கணும், நார்தர்ன் போலில் வந்துட்டு 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே இது டெவலப் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு மாசம் எடுத்துக்கிட்டா வேனிஷ் ஆகுறதுக்கு வந்துட்டு ஒரு வீக்ல வேனிஷ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கண்டினியூஸா அப்பியர் ஆயிட்டா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான நியூஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.